ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் வந்து யூஎஸ்லேருந்து வரத்துக்கு முன்னாடி 10 டேஸ்க்கு முன்னாடி ப்ரீ தீபாவளி ஃபங்க்ஷன் நவராத்திரி ஃபங்க்ஷன் என்னுடைய பார்க்கில் வந்து ஒரு குஜராத்தி ஃப்ரெண்டு அவங்க வந்து கர்பான்னு ஒரு டான்ஸுக்கு கூப்பிட்ருந்தாங்க. நானும் என் பேரன் மட்டும்தான் அட்டன் பண்ணோம். என் டாக்டர் எங்களை கொண்டு விட்டுட்டு போயிட்டா. பக்கத்தில் தான் வீடு. நாங்கள் வந்து 6:30க்கு போயிட்டு 8:30க்கு வந்துட்டு ஃபுல்லாக பஃபே சிஸ்டம். ஏகப்பட்ட ஐட்டம் இருந்தது. சிப்ஸு, அந்த பட்டாணியில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, மலாய் கோஃப்தா, பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வந்து இது வெஜிடபிள் பிரியாணி அஸ் யூஷுவல். அவங்க சப்பாத்தி பூரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் இருந்தது. நம்மளால தான் சாப்பிட முடியல. அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்திருந்தாங்க. என் பேரனுக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட்டு, எப்போ போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ துடிச்சிக்கிட்டு இருந்தான். போய் பாருங்கள், அவ்வளோ டான்ஸ் அவங்க வந்து டான்ஸ் அடிச்சு பண்ணாங்க. நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் பேரன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 10 சாங்ஸ் போட்டிருப்பாங்க. 10 சாங்ஸுக்குமே கூட நின்றுட்டு அப்படி ஒரு டான்ஸ் ஆடினா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வந்து அவங்க இடமே நியூ, ஆட்களும் நியூ, அந்த பாட்டும் நியூ. ஆனால் கூட அவன் வந்து அதை ஹெசிடேட் பண்ணாமல் ஃபுல்லாக ஆகாமல் அவன் டான்ஸ் ஆடினான். அப்படியே நாங்கள் வந்து வாஷிங்டன் டிசியில் எங்களுக்கு வந்து அவங்க என் டாக்டரோட ஃப்ரெண்டு வந்து அடையார் ஆனந்த வே டு பி அதில் வந்து ஒரு தீபாவளி ட்ரீட் தான் கொடுத்தாங்க. ஒரு பஃபே சிஸ்டம் தான் அதுவும். நாங்கள் வாஷிங்டனை சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு அவங்க வந்து ரோபோ இது பண்ணுது, சர்வ் பண்ணுது. நிறைய ரோபோஸ் வச்சுருக்காங்க, சர்வ் பண்ணுது. அங்கேயுமே ஃபுல்லாக ப்ரீ தீபாவளி டெக்கரேஷன்ஸ்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. பட் வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன். ஏன்னா வந்து யாராவது வந்தால் ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் ஹெசிடேட் பண்ணேன். வீட்டுக்கு வந்து 4 நாளாக கம்ப்ளீட் ரெஸ்ட்டு. வெறும் தயிர் சாதம், ரசம் சாதம் அப்படி தான் பண்ணேன். அதனால் நான் வீடியோ போடலை. இன்றைக்கி வந்து வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் பக்கத்து வீட்டில் தான் யூஷுவல் எங்கள் மரம் காய்ச்சி இருந்தது. போய் பறிச்சிட்டு வந்தேன். வீட்டில் நிறைய தேங்காய் விழுந்து கிடந்தது. தேங்காய், கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். அங்கே எண்ணி போடுவேன். இங்கே வந்து அள்ளி போடுவேன் எல்லாத்துக்குமே. கருவேப்பிலை தொகையல், கருவேப்பிலை சூப்புன்னு சொல்லிட்டு வச்சு மாளலை. அப்புறம் வந்து இந்த சாப்பாடு தாங்க, வத்த குழம்பு, மணத்தக்காளி குழம்பு, சாதம், முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் தேங்காய் வச்சு கருவேப்பிலை வச்சு ஒரு தொகையல், கருணக்கிழங்கு மசியல். கருணக்கிழங்கு சாப்பிட்டு கிட்டத்தட்ட 4 மந்த்ஸ் ஆகிடுத்து. அந்த ஊரில் கருணக்கிழங்கே கிடையாது. என்ன தான் நம்ம வந்து யூஎஸ் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நம்ம வீட்டில் விளையிற அப்படியே பறித்து அப்படியே சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. உடனே சாப்பிட்டு முடிச்சு எந்திரிக்கிறதுக்குள்ளே வாசலில் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா விளக்கமரெல்லாம் உடஞ்சி போய் நல்லாவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூம் பிளாஸ்டிக் தீபாவளி ஆஃபர் ஏகப்பட்டது போட்டிருந்தான் சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் போட்டு பாத்ரூம் கழுவுறதுக்கு, உள்ளது ரூமு, வீட்டு பெருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே பிளாஸ்டிக் விளக்கமாரி தான் கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். இது வாங்கி 3 இயர்ஸ் ஆகிடுது. நல்லா இருக்குது. ஆனால் மீஷோ ப்ராடக்ட் ரொம்ப சுமாராக தான் இருந்தது.